காத்திருக்கிறார். நாங்கள் இணைத்திருக்கும் பாஸ்டர் அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் பாஸ்டர். பேசலாம்மா, எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறோம் பாஸ்டர். மன்னித்து விடுங்கள், உங்கள் நேரத்தை எடுத்து விட்டோம். இந்த இல்ல பரவாயில்ல, வேளையில கர்த்தரின் நாமத்தினாலே நித்திய வெளிச்சத்தின் பகுதியில வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் பாஸ்டர். எடுத்து வாருங்கள் பாஸ்டர், வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கின்றோம். ஆமென். யோவான் 14:12 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான். ஒரு ஜெபத்தோட ஆரம்பிப்போம். இரக்கமும் கிருபையும் உள்ள பரமபிதாவே, உம்முடைய வார்த்தையை உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக எங்களுக்கு போதித்தருளும். வெளிப்பாட்டு ஞானத்தை தாரும். அதன்படி நடக்க, கேட்க மட்டுமல்ல நடக்க கிருபை செய்யும் ராஜா. அன்பரேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தான் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான். இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து தேவன். இப்ப யோவான் 1 நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்க இந்த வசனத்தை பார்க்க போறோம். முக்கியமா நம்ம பார்க்க போற வசனம் யோவான் 16:6 நானே வழியும் சத்தியம் ஜீவனாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இந்த 6வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். முதல்ல யோவான் 1:1 ஆரம்பிப்போம். ஏன்னாக்க நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்க, இயேசு பூமிக்கு வரும்பொழுது அவர் தேவனா வரல, மனுஷனா தான் வந்தார், நம்மளை போல. அதனால இங்கிலீஷ் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து ஃபுல்லி காட். அவர் முழுவதும் தேவன், முழுவதும் மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னாக்க அவரோட மனிதத்துவம் மேரி மூலமா வருது. அவர் செகண்ட் ஆடம், 2வது ஆதாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாக்க அவரை பார்த்தீங்கன்னாக்க அவர் சுவிசேஷத்துல எந்த இடத்துலயுமே நானே தேவன் அவர் சொன்னதே கிடையாது. மனுஷகுமாரன் அப்படின்னு சொல்லிக்குவார். அவரை 33 வருஷம் இருந்தார் பூமியில. ஆனாக்கா அவர் மனுஷகுமாரன் அப்படின்னு அவரை அழைச்சிக்குவாரு. இப்ப நம்ம யோவான் 1:1 1:14 பார்ப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14 வசனத்தை பார்த்தீங்கன்னாக்க என்ன போட்டிருக்குனாக்க, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இப்ப இயேசு கிறிஸ்துவே தேவன் அப்படிங்கிறது நம்ம விசுவாசிகள் எல்லாருக்கும் முக்கியமானது. யாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இயேசு விசுவாசிக்காம வர முடியாது. ஏன்னா நானே வழியும் சத்தியமும் சொல்லிட்டாரு. No one cometh unto the Father but by me. என்னோட என் வழியாக இல்லாமல் வேற யார் வழியாகவும் பிதாவுக்கிட்ட வர முடியாதுன்னு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. அவர் தேவன், முழுமையான தேவன். ஆனாக்க அவர் பூமிக்கு வரும்பொழுது அவருக்கு இருக்க அதிகாரங்கள் எல்லாத்தையும் திறந்துட்டு அவர் மனுஷனா வந்தாரு. அதான் பிலிப்பியர் 2:6 போட்டிருக்கோம், 2:6-7 போட்டிருக்கோம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இப்ப அடிமையின் ரூபம் எடுத்து வந்துட்டாரு, அவர் மனுஷனா வந்துட்டாரு. எப்படின்னாக்க இப்ப ஒரு தேவன் மனுஷனாகிறது நம்ம ஒரு சின்ன எறும்புக்கு மாறுற மாதிரி நாம் ஒரு எறும்பு மாதிரி மாறுறதும் தேவன் மனுஷனா மாறுறதுக்கு ஒப்பாகும். அதை விட பன்மடங்கு போட்டுக்கலாம் நீங்க. அந்த அளவுக்கு அவர் சிறுமைப்பட்டவராக அடிமையின் ரூபம் எடுத்து சாதாரண மனுஷனாக அவர் பூமிக்கு வந்தாரு. பூமிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க 33 வருஷம் அவர் ஊழியம் பண்ணாரு. அவருடைய ஊழியங்கள்ல பலத்த செய்கைகள், நிறைய விஷயங்கள் பண்ணாரு. தான் இந்த அதிகாரம் பார்க்கிறோம் இல்லையா, யோவான் 14:12 அதுல முதல்ல போட்டிருக்கோம், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசம். என்ன போட்டிருக்குனாக்க, நாம் பண்ற அதிசயங்களுக்காகவாது என்ன விசுவாசிங்கன்னு போட்டிருக்கோம். எங்க தெரியுமா இருக்குது?
இந்த இடத்துல ஒரு இடத்துல வரும் அது. சரி, நான் படிப்போம் இதை. நான் இப்போ யோவான் 14 படிக்கிறேன். படிச்சுட்டு நம்ம திருப்பி இந்த கதைக்கு வருவோம், இந்த முக்கியமான செய்திக்கு வருவோம். யோவான் 14, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. 14:1, பக்கம் 149. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள். அப்படின்னா என்ன? நீங்க வந்து கவலைப்படாதீங்கப்பா, நீங்க வந்து தேவன்கிட்ட விசுவாசமா இருங்க, அதே மாதிரி எங்கிட்டையும் விசுவாசமா இருங்க. இது எனக்கு ரொம்ப நாளா புரியல, இப்பதான் ரீசெண்டா புரிஞ்சது எனக்கு. எப்படின்னாக்க, பிதாவு கிட்ட போகணும்னாக்க நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாக மட்டும்தான் போக முடியும். நீங்க தேவனை விசுவாசிச்ச மட்டும் பத்தாது, தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கணும். அப்பதான் நீங்க தேவனை அடைய முடியும். இந்த 14வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னாக்க, முதல் பாதி வந்து தேவனை எப்படி அடையிறது அதை பத்தி தான் போட்டிருப்பாரு. அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 2வது வசனத்தை விட்டுருவோம். 2, 3, 4 படிப்போம் திருப்பி. 14:4, நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே. பாருங்க, தோமா கேட்கிறாரு, நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது ராஜா அப்படிங்கிறாரு. அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? நீங்க போற இடமே எங்களுக்கு தெரியாது, எப்படி எங்களுக்கு வழி தெரியும் அப்படிங்கிறாரு தோமா. அதுக்கு இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஐ ஆம் த வே, ட்ரூத் அண்ட் லைஃப். என்னே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்படின்னா என்ன? நம்ம போற இடம் வந்து பிதா, போற வழி வந்து இயேசு. அதான் சொல்றாரு. 5வது வசனத்தில் தோமா கேட்கிறாரு, தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்படின்னா என்ன? விசுவாசியாக நம்ம எல்லாம் பிதா கிட்ட போயிட்டு இருக்கோம். எப்படி போறோம்? இயேசு வழியா போறோம். அன்பார்ந்த நேயர்களே, உங்களுக்கு என்ன காரியம் நடக்கணும்னா, எது நடக்கணும்னாலும், என்ன பண்ணணும்னாலும் பிதா வந்து இயேசு மூலமா உங்களுக்கு செய்யறாரு. இப்போ இதே இதுல பார்க்க போறீங்க, என்ன போட்டிருப்பாருனாக்க, இயேசு சொல்லுவாரு, நானா பேசல, அது பார்ப்போமே, அது வரும். இப்போ அடுத்து, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவில் வரான். 7வது வசனம், என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றான். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான், அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? அப்படின்னா என்ன? இயேசு பார்த்தவங்கலாம் பிதாவை பார்த்தாங்க. திருத்துவத்தின் முக்கியமான கோட்பாடு என்னன்னாக்க, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இவங்க மூணையும் பிரிக்க முடியாது. எங்க பிதா இருக்கிறா இங்க பரிசுத்த ஆவியான் இருப்பாரு, குமாரன் இருப்பாரு. எங்க குமாரன் இருக்காரோ அங்க பிதாவும் இருப்பாரு, பரிசுத்த ஆவியானும் இருப்பாரு. பாருங்களேன், அடுத்த வசனத்தை பார்ப்போம். 10வது வசனம், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் நீ இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களிடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரை இந்த கிரியைகளை செய்து வருகிறார். பாருங்க, நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. அப்படின்னா என்ன? பிதா வந்து வசனத்தை சொல்றாரு, சொல்லிட்டு அந்த வசனம் சொன்னதுனால காரியங்கள் நடக்குது. என்னிடத்தில் வாசமாக இருக்கிற பிதாவானவரை இந்த கிரியைகளை செய்து வருகிறார். அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசமாக இருக்கிற பிதா இயேசு பேசுவதன் மூலமாக காரியங்களை, கிரியைகளை செய்கிறார். அதே மாதிரி நமக்குள்ள இயேசு இருப்பதனால, இயேசுக்குள்ள பிதா இருப்பதனால, நம்ம பேசும் பொழுது, விசுவாசத்துடன் பேசும்போது கிரியைகள் நடக்கும். அதை தவிர சொல்றாரு. அடுத்து 11வது வசனம், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டால் என் கிரியைகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். பிதா எனக்குள்ள இருக்காருங்கிற நம்புங்க, அப்படி இல்லை அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் நான் பண்ற மிரக்கல்ஸ்க்காக நம்புங்க அப்படிங்கிறாரு. அதனாலதான் பிதா, நான் வந்து எனக்கு தேவன் பிதான்னு சொன்னபோது பரிசேயர்கள் எல்லாம் ரொம்ப இவர் மேல கோபப்பட்டு கல்லெறிய துணிந்தார்கள். அதனால மறுபடியும் இந்த செய்திக்கு வருவோம். அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனுஷ ரூபம் கொண்டு இங்க வந்தாரு. அவர் ஊழியங்கள் எல்லாம் மனுஷனாகவே தான் அவர் பண்ணாரு. ஃபுல்லி ஹியூமன் அண்ட் ஃபுல்லி காட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இப்ப அவர் எப்படி அதை பண்ணாருங்கிற கேள்வி வருது. சரி, மனுஷனா வந்தாரு, எப்படி அவர் பண்ணாருனாக்க, அப்போஸ்தலர் 10:38 பாத்தீங்கன்னாக்க, அவர் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அதை நான் படிக்கிறேன். வேதம் என்ன சொல்லுதுனாக்க, அப்போஸ்தலர் 10:38,
நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். எப்ப அபிஷேகம் பண்ணாரு? யோர்தான் நதியில ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானன் கிறிஸ்துவ பேப்டிசம் பண்ணும் பொழுது, ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானாலும் அபிஷேகிக்கப்பட்டார். புறாமையில பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல இறங்கினாரு. அப்படி இறங்கின பிறகு அவர் அதிசயங்களை செய்ய ஆரம்பிச்சாரு. அதைத்தான் 10:38 போட்டிருக்கு. நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித் திரிந்தார். அன்பார்ந்த நேர்களே, அதே தான் நமக்கு நடந்திருக்கு. பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. பரிசுத்தாவியினால் நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு நாம் சுற்றித் திரிந்து கட்டுண்டவர்களை விடுவிக்க வேண்டும். லூக்கா 4:18 போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் இஸ் அப்பான் மீ, ஐ ஹவ் கம் டு செட் த கேப்டிவ்ஸ் ஃப்ரீங்கிற மாதிரி பரிசுத்தாவியானால் நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு நாம் போய் கட்டுண்டவர்களை விடுவிக்க வேண்டும். ஏன்னா மக்கள் கட்டில் இருக்காங்க, அந்த கட்டை விடுவிக்கணும். அதுக்கு அப்படின்னாக்கா இயேசு கிறிஸ்து எப்படி பரிசுத்தாவியால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அதிசயங்களை செய்தாரோ அதே மாதிரி நாமும் பரிசுத்தாவியால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அதிசயங்களை செய்ய வேண்டும். ஏன்னா அவர் மனுஷனாத்தான் எல்லாத்தையும் பண்ணாரு. அதே மாதிரி நம்மளும் மனுஷனாத்தான் எல்லாத்தையும் பண்ணணும். நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு, அதை நாம் மறக்கவே கூடாது. கிரைஸ்ட் இன் யூ தி ஹோப் ஆஃப் க்ளோரி. நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு, நாம் பரிசுத்தாவியால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறோம். அதனால நம்ம விசுவாசத்தோட நாம் போய் கட்டுண்டவர்களை விடுவிக்கணும். அவர் பண்ண கிரியைகளை நாமும் பண்ணணும். அதை பண்ணுவோம் முதல்ல. அதுக்கு அடுத்து அவரை விட பெரிய கிரியைகளை அவன் பண்ணலாம். பைபிள்ல போட்டிருக்காத மற்ற விஷயம் மற்ற இன்னும் பலவிதமான கிரியைகளை நம்ம பண்ண முடியும். எதனால? ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால, நாம் அபிஷேகப்பட்டிருக்கிறதுனால. அதான் உன்னோடத்துல போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஐ எம் கோயிங் டு த ஃபாதர், ஐ எம் சென்டிங் அனதர் கம்ஃபர்டர். நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளரை அனுப்புகிறேன்னு சொன்னாரு. அப்படின்னா என்ன? பிதாவுக்கு வலது பரசத்துல உட்கார்ந்து இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். அதே சமயத்துல அவர் பரலோகம் போன பிறகு அவர் இன்னொரு கம்ஃபர்டர், தேற்றரவாளனை பூமிக்கு அமிச்சாரு. இப்ப அவர் இங்க இருந்தா ஒரே ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். ஜெருசலத்துல இருந்தா கலில இருக்க முடியாது, கலில இருந்தா ஜெருசலத்துல இருக்க முடியாது. ஆனாக்க பரிசுத்த ஆவியானவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு, நமக்குள்ள இருக்கிறாரு. அதனால நாம் வல்லமையான காரியங்களை இயேசுவின் நாமத்திலே நாம் பண்ண முடியும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த மாதிரி பண்ணணும். அதைத்தான் யோவான் 14:12 போட்டிருக்கு. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன், முக்கியமான வசனம், விசுவாசிக்கிறவன். அப்படி பார்க்க போனா ரோமர் 10:14 போட்டிருக்கு, விசுவாசம் கேள்வியினால் வரும். அதை படிக்கிறேன். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவனுடைய வசனத்தை கேட்க கேட்க என்ன ஆகும்? நமக்கு விசுவாசம் கூடும். கிறிஸ்துவன் மேல விசுவாசம் கூடும் பொழுது என்ன ஆகும்? கிரியைகள் நம்மால் செய்ய முடியும். அதனால்தான் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளும் செய்வான். அப்படின்னா என்ன? ஆண்டவர் நமக்கு அவ்வளவு பெரிய திட்டங்கள் வச்சிருக்கிறாரு. ஜெரமியா 20:11 போட்டிருக்குல்ல, for I know the plans I have for you declares the Lord, plans to prosper and not to harm you, plans to give you a hope and a future. அந்த மாதிரி ஆண்டவர் பெரிய திட்டங்களை நமக்காக வைத்திருக்கிறார். நம்ம அவருடைய வேதத்தை படிச்சு ஆராய்ச்சி பண்ணி ஜெபம் செய்து வல்லமையா நம்ம ஊழியம் செய்து கட்டுண்டவர்களை விடுவிக்க வேண்டும். அதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். பாத்தீங்கன்னாக்க இப்ப தெசலோனியன்ஸ், டைட்டஸ் எல்லாம் படிக்கும் பொழுது, எஃபிஷியன்ஸ் எல்லாம் படிக்கும்போது திருப்பி போட்டிருக்கோம், யூ ஆர் கால்ட் இன்டு குட் ஒர்க்ஸ், யூ ஆர் கால்ட் ஃபார் a ரீசன். நம்ம ஆண்டவர் அழைச்சிருக்காரு, அபிஷேகம் பண்ணிருக்காரு. எதுக்கு? சாப்பிட்டு தூங்கிட்டு ஜாலியா நம்ம குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கிறதுக்கா? இல்ல, மற்றவங்களுக்கு குட் ஒர்க்ஸ் பண்ணுங்க. நீங்க உங்களை சுவிசேஷத்தின் முக்கியமான காரணம் எதற்காக ஆண்டவர் நம்மை ரட்சித்தார்? நற்கிரியைகளை செய்வதற்காக. தான் நான் பண்ணணும். இந்த விசுவாசத்தை வலியுறுத்துற மாதிரி ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றேன். என்ன கதைனாக்க, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், அமெரிக்கா சேர்ந்து யுஎஸ்ஏல இருந்து ஒரு லூத்தரன் பிஷப், பேராயர்னு தமிழ் சொல்லுவாங்க. இந்த லூத்தரன் பிஷப் சைனாவுக்கு போனாராம், மிஷனரியா ரகசியமா போனாராம். ஏன்னாக்க இந்த சைனா அரசாங்கம் இந்த பைபிள் ப்ரீச் பண்றதையோ அல்லது இந்த மாதிரி சுவிசேஷம் சொல்றதையோ அனுமதிக்காது. அதுக்காக ஒரு ரகசியமா போயிருக்காரு. போன பிறகு ரகசிய சபைக்கு போவாராம். அப்ப அங்க இருக்க சைனீஸ் பாஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னாக்க, பிஷப் நீங்க வாங்க,
ஒரு ஒரு அந்தரங்க சபை, சீக்ரெட் சர்ச் ஒன்று இருக்கு, அண்டர் கிரவுண்ட் சர்ச். அதுல உங்களை பேச கூப்பிடுறாங்க, வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இந்த பிஷப் வந்து சரின்னு சொல்லி போனாராம் அவர் கூட, சைனீஸ் பாஸ்டர்ஸ் கூட. பார்த்தாக்க அது ஊருக்கு வெளியிலயா ஒரு சின்ன டஞ்சன் மாதிரி சின்ன ஒரு ரூமா, ஒரு 20-30 பேர் உட்கார ரூம், அவ்வளவுதான், சின்ன சர்ச்சு. இருட்டா இருக்கு, வெளிச்சம் கூட ஜாஸ்தி இல்லை அந்த சர்ச்சில், மங்கலா இருக்கு. அந்த சர்ச்சில் 20 பேர் உட்காந்துருக்காங்க. இந்த பேராயர் உள்ள போறாரு, பிஷப் உள்ள போறாரு. போன அந்த சர்ச்சோட போதகர் ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி, சீன பெண்மணி. அவர் வந்து இவருக்கு கையை கொடுத்தாங்களாம். பிஷப் வெல்கம் அப்படின்னாங்களாம். அவர் கையை குலுக்கினதும் இந்த பேராயர் வந்து தூக்கி எறியப்பட்டாராம் அப்படியே, ஆண்டவரின் வல்லமையால. அப்புறம் அவர் சுதாரிச்சு திருப்பி எழுந்து திருப்பி கை கொடுக்க போனாராம். திருப்பியும் அவர் தூக்கி எறியப்பட்டாராம் ஆண்டவர் வல்லமையால. அவர் கேட்டார் அந்த பெண்மணிட்டாக்க, இன்னும் இவ்வளவு சின்ன சபையில, சின்ன ஊர்ல நீங்க இருக்கீங்க, எப்படி இவ்வளவு வல்லமையா பரிசுத்தாவியானவர் உங்கள்ல இருந்து வெளிப்படுறாரு அப்படின்னு கேட்டாராம். நம்ம சொன்னாங்களாம், 2 விஷயம் தான் நான் பண்ணுவேன் சார். நான் என்ன பண்ணுவேன்னாக்க, வேதத்தை படிப்பேன், புதிய ஏற்பாடு திருப்பி திருப்பி. நான் ஜபத்துல இருப்பேன். அதனால இயேசு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, விசுவாசம் இருக்கு. அதான் எங்களை காப்பாற்றுது. ஏன்னாக்க எங்களுக்கு இருக்க நெருக்கடிகள் ஊருக்குள்ள நிறைய இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சா சைனீஸ் கவர்மெண்ட் எங்களுக்கு கொண்டு போட்டுரும். ஆனாலும் நாங்க இயேசுவை அன்போடு இருக்கோம், இயேசுவை நம்ம நேசிக்கிறோம். ஏன்னாக்க அவர் எங்களுக்கு அவர் வேதத்து மூலமா எங்களுக்கு ஒரு வல்லமையா கிரியை செய்கிறாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். அதனால நம்ம எங்க இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, எந்த ஊர்ல இருக்கு முக்கியம் இல்லை. முக்கியமானதுனாக்க வசனம். இந்த வசனத்தை தியானித்து வல்லமையை ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம வந்து பெரிய கிரியைகளை செய்யலாம். ஆண்டவர் அதைத்தான் நம்ம எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜெபத்தோட முடிப்போம். இந்த வசனத்தை படிச்சு முடிப்போமே. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்த்திலும் பெரிய கிரியைகளை செய்வான். அன்புள்ள இயேசுவே, ஆண்டவரே, உம்மை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று சொன்னீரே, அதற்கு உண்டான கிருபையை எங்களுக்கு தாரும் ராஜா. உம்முடைய வசனத்தின் மீது எங்களுக்கு ஒரு வாஞ்சையை தாரும். அதை ஆராய்ச்சி செய்து ஆழமாக படித்து அதை உணர்ந்து படித்து வல்லமையாக ஜெபம் செய்து மக்களுக்காக ஜெபம் செய்து உம்முடன் கிட்டி சேர, விசுவாசத்தில் வளர நேயர்களுக்கும் எங்களுக்கு கிருபை செய்யும். பெரிய நீர் செய்த காரியங்களை செய்ய எங்களுக்கு கிருபை தரும். அதை விட பெரிய காரியங்களை செய்ய எங்களுக்கு கிருபை தரும். உம்முடைய பலத்தினால் எங்களை இறக்கட்டும். உம்முடைய வல்லமையை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவரின் மீதும் ஊற்றும் ராஜா. அன்பரேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.